தாய்மார்கள, பெரியோர்கள, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லும் போதுதான் உதடுகள் ஒட்டும். முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி. திராவிட இயக்கத்தின் மானமிகு சுயமரியாதைக்காரன் என்று தன்னை ஒரு வரியில் விமர்சனத்திற்குள் அடக்கி பதிலளித்த வித்தகர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று அவரது நினைவிடத்தில் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். உடன் பல்வேறு தோழர்கள் கலந்து கொண்டனர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பற்றி திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். மானமிகு சுயமரியாதைக்காரர், கலைஞர் நினைவு நாள் சிந்தனை. கலைஞர் என்றும் வாழ்கிறார் தத்துவங்களாய், வருக அவர் விரும்பிய சுயமரியாதை சுகவாழ்வு சமத்துவம் என்று மானமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் நினைவு நாள் சிந்தனையாக திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அறிக்கை விடுத்துள்ளார். பதவி செங்கோல் என்னிடம் வந்து போகலாம், ஆனால் எனது நாவையும் பேனாவையும் என்னிடம் இருந்து எவராலும் பறிக்க முடியாது என்று தனக்கு ஏற்பட்ட சோதனைகளை எதிர்கொண்டு நெருப்பாற்றில் நீந்தி புது வரலாற்று பாடத்தை அடுத்த தலைமுறைகளுக்கும் கற்றுத்தந்த ஒரு பல்கலைக்கழகம் அவர். அவரால் செதுக்கப்பட்ட இன்றைய திமுக தலைவர் திராவிட மாடலின் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் மானமிகு மு.க. ஸ்டாலின் தலைமை தற்போது ஏற்படும் சோதனைகளையும் வென்று மலையென வரும் இன்னல்கள், அடக்குமுறைகள் பணியென கரைந்து போகக்கூடிய அமைதியான அணுகுமுறையின் செயல் வடிவம். எனவே கலைஞர் என்றும் வாழ்கிறார் தத்துவங்களாய், வாழ்க கலைஞர், வருக அவர் விரும்பிய சுயமரியாதை சுகவாழ்வு சமத்துவம் என்று தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தொகுதி சீரமைப்பு, தொகுதி எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் மசோதாக்களை ஏற்க மாட்டோம் என்ற முடிவில் எதிர்க்கட்சிகள் உறுதியாக இருக்க வேண்டும். ஜனநாயகத்தின் எதிர்காலத்தையும் உரிமையையும் தீர்மானிக்கும் பிரச்சனை இது. கவனம் கவனம் என எச்சரிக்கையுடன் அறிக்கை விடுத்துள்ளார் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள். தொகுதி சீரமைப்பு மறுவரையறை மசோதாவுடன் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவையும் முடிச்சு போட்டு மகளிரிடம் பாருங்கள் பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு ஒதுக்கீட்டை செய்ய எதிர்க்கட்சியினர் முட்டுக்கட்டை போடுகின்றனர் என்று ஒரு கோயபெல்ஸ் பாணி பிரச்சாரத்தினை நடத்திடலாம் என்பதுதானே இவர்களின் திட்டம். அதை முறியடித்தாகிவிட்டதே. எனவே எக்காரணத்தை முன்னிட்டும் தமிழ்நாட்டு கட்சிகள் RSS பிஜேபியின் இன்றைய வடிவ மசோதாவை ஏற்கக்கூடாது என்பதில் ஊசலாட்டமின்றி தெளிவான நிலைப்பாட்டுடன் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள வேண்டும். முதலில் காலை பிடி, முடிவில் குடுமியை பிடித்தாட்டு என்பது ஆரியத்தினருக்கு பழகிப்போன மாயவலை நடத்தை. எனவே இவர்களது இந்த மசோதா நிலைப்பாடு என்பது ஜனநாயகத்தின் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை சார்ந்த உரிமையையும் தீர்மானிக்கக்கூடிய முடிவு. அரசியல் பிழைத்தோருக்கு அரங்கூற்றாகும் என்ற நிலையில் எதிர்க்கட்சிகள் சறுக்கிவிடக்கூடாது. கவனம் கவனம், முக்கிய கவனம் என திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து அறிக்கை விடுத்துள்ளார். மின்னணு பண பரிவர்த்தனைகளுக்கு வரியா என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. அன்றாட செலவுகளுக்கு பணம் செலுத்துவதற்கு கூட இனி கூடுதலாக வரி செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படலாம் என்ற நிலையை உருவாக்கியுள்ளது ஒன்றிய பாஜக அரசு. நாடாளுமன்ற மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டு அமளி காரணமாக விவாதங்கள் இன்றி நிறைவேற்றப்பட்டுள்ள வரி மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா 2026 ஒரு பகுதியாக தான் மக்கள் மீது இந்த சுமையை ஏற்றியிருக்கிறது ஒன்றிய அரசு. இதுவரை மின்னணு பண பரிவர்த்தனைகள் மீது வங்கிகள் சேவை கட்டணம் வசூலிக்க பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு நடைமுறைகள் சட்டம் 2007 பிரிவு 10 தடை செய்திருந்தது. இதில் திருத்தம் மேற்கொண்டு வங்கிகளுக்கும் பிற சேவை நிறுவனங்களுக்கும் நிலையான வருவாய் கிடைப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் UPI உள்ளிட்ட மின்னணு பண பரிவர்த்தனைகள் மீது சிறிய அளவில் கட்டணம் விதிக்க அனுமதி அளிக்கும் வகையில் ஒன்றிய அரசுக்கு இந்த மசோதா அதிகாரம் அளித்துள்ளது. மேலும் மின்னணு பண பரிவர்த்தனைகள் தொடங்கிய காலத்தில் வங்கிகள் வாங்கிய சேவை கட்டணத்திற்காக ஒவ்வொரு
பரிவர்த்தனையின் மீதும் குறிப்பிட்ட சதவிகிதம் அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டது. பின்னர் அது அவசியம் இல்லை என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுதான் நிறுத்தப்பட்டது. இப்போது அப்படி வங்கிகள் கட்டணம் வசூலிக்க அனுமதி அளித்தால் மீண்டும் அதனை வாடிக்கையாளர்களான நுகர்வோர் தலையில்தான் வணிக நிறுவனங்கள் கட்டும். ஒவ்வொரு பயன்பாட்டின் மீதும் ஒரு வரியை வணிகர்கள் மீது திணித்தால் உண்மையில் அதை செலுத்தப் போவது மக்கள்தான். ஒரு புறம் பணத்தை பயன்படுத்துவதை கட்டாயமாக குறைக்கும் ஏற்பாடுகளை செய்து அனைவர் மீதும் மின்னணு பரிவர்த்தனையை திணித்துவிட்டது ஒன்றிய அரசு. கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், இணைய விற்பனை கூடங்கள் அனைத்திலும் மின்னணு பண பரிவர்த்தனைகள் கட்டாயமாக்கப்பட்டுவிட்ட சூழலில் இனி செலவுக்கு மேல் வரி என்ற நிலையைத்தான் இந்த சட்டம் உருவாக்கியுள்ளது. இது பற்றிய முழுமையான செய்திகளும் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவின் நடுத்தர தூரம் பாயும் அக்னி 4 பாலிஸ்டிக் ஏவுகணை ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்பட்டது. யுபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்க வழிவகுக்கும் வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு பணியாளர் நல சங்கத்தின் பொருளாளர் எழுத்தாளர் க. சரஸ்வதி அவர்கள் எழுதிய மண்டல் குழு பரிந்துரை ஏற்கப்பட்ட நாள், மண்டல் புரட்சி இந்தியாவின் சமூக மற்றும் அரசியல் வரலாற்றை மாற்றிய பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு என்ற தலைப்பில் கட்டுரை இடம்பெற்றுள்ளது. வாசகர்கள் அனைவரும் கட்டாயம் படிக்க வேண்டிய கட்டுரை இது. குடந்தை கருணா அவர்களின் செய்தி சுருக்கத்தை பார்க்கலாம். உதயநிதி ஸ்டாலின் காவிரி விவகாரம். சட்டப்பேரவையில் காவிரி நீர் பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற திமுகவின் கோரிக்கைக்கு அரசு பதிலளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக அரசின் நிலைப்பாட்டால் தமிழ்நாட்டின் உரிமை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகளின் நலனுக்காக அரசு தெளிவான பதில் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி. மாணவர் போராட்டங்கள் மீதான காவல்துறை நடவடிக்கை குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டன. இதனால் மாநிலங்களவை இருமுறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்து ராகுல் காந்தியுடன் அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆலோசனை நடத்தியுள்ளார். பீகாரில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தது. தேஜஸ்வி பீகாரில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக குற்றம் சாட்டிய ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி அதிகரித்து வரும் குற்றங்கள் குறித்து என்டிஏ அரசு அலட்சியமாக மௌனம் காக்கிறது என்று விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் கருத்தை அமித்ஷாவிடம் தெரிவிக்க ரிஜிஜுக்கு அறிவுரை. நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட அமளியின் போது மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் எதிர்க்கட்சிகளின் உணர்வுகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் எடுத்துரைக்குமாறு அமைச்சர் கிரண் ரிஜிஜுவுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதனால் அவை நடவடிக்கைகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டன. மாணவர்களின் குரலை ஒவ்வொரு அரசும் கேட்க வேண்டும். ராகுல் காந்தி ஜார்க்கண்ட் மாணவர் போராட்டங்கள் குறித்து முதல் முறையாக பேசிய ராகுல் காந்தி மாணவர்களின் கோரிக்கைகளை அரசுகள் கவனித்து கல்வி அமைப்பில் தேவையான சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை, அதனால் எந்த பயனும் ஏற்படாது என்று சட்டத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் விவசாயிகள் பிரச்சனைகள் குறித்து கேள்விகள் எழுப்புவோம். திறமை இருந்தால் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதில் சொல்லட்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஆளுநர் பங்கேற்கும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரசு விழாக்களில் தொடர்ந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்படும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை வழங்க கோரி இந்தியா கூட்டணியை சேர்ந்த 21 தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு கூட்டாக கடிதம் எழுதியுள்ளனர். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து வரும் 8ஆம் தேதி தமிழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆலோசிக்க உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளித்துள்ளது. விவசாயிகளின் எதிர்பார்ப்பு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு தெரியவில்லை என்று விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சொத்து குவிப்பு வழக்கில் மறு விசாரணை நடத்தாமல் இருக்க அரசு மருத்துவரிடம் லஞ்சம் பெற்ற அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி தொடர்பான வழக்கை CBI வசம் ஒப்படைக்கலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஒரு கடலோடியின் அனுபவம். அட்லாண்டிக் கடலில் கப்பலை நிறுத்தி கலைஞர் மறைவுக்கு வீர வணக்கம் செலுத்திய தமிழர்கள் பற்றிய செய்தி இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. 2024ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் 2025இல் இந்திய மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட அமெரிக்க விசாவில் 62% சரிவு ஏற்பட்டுள்ளதாக
CIS என்ற ஆய்வு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மத்திய பிரதேசத்தின் ததியா சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாஜக காங்கிரசிடம் தோல்வியடைந்ததை தொடர்ந்து அம்மாவட்ட பாஜக அமைப்பு கூண்டோடு கலைக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பள்ளி மாணவர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வந்துள்ளது. 17 ஆண்டுகளில் பல மடங்கு நீரிழிவு நோய் அறிகுறி அதிகரித்திருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞரின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று அவரது நினைவிடம் நோக்கி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. பேரணி நிறைவில் கலைஞரின் நினைவிடத்தில் மு.க. ஸ்டாலின் மலர் வளையம் வைத்தும் படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். பாஜக ஆட்சியில் ரூபாய் 7000 கோடி செலவில் மிக ஆடம்பரமாக திறந்து வைக்கப்பட்ட கான்பூர் டெல்லி நெடுஞ்சாலை திறக்கப்பட்ட வெறும் 15 நாட்களிலேயே முதல் பருவமழைக்கே பல இடங்களில் சேதமடைந்து கரைந்து போயிருப்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. SC/ST சமூக பிரிவுகளில் பொருளாதாரத்தில் முன்னேறியவர்களை கிரிமிலேயர் என வகைப்படுத்தி இடஒதுக்கீடு பலனிலிருந்து நீக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் அமெரிக்கா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட 23 நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட அரசு முறை பயணங்களுக்கு ரூபாய் 187 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் இன்றைய விடுதலையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பற்றிய பல்வேறு வரலாற்று செய்திகளும் பகுத்தறிவு களஞ்சியம் பகுதியில் தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய கட்டுரைகளும் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.